போனதான் தெரியும் எப்படி கீழே பண்ண மேலே போகிறாங்க. தியேட்டர் நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்டர்வல் தலைவர் தம்பி தலைமையில் செம்மையாக இருக்குது படம் ஆக்சுவலி. பட் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி குட்டியாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் இன்டர்வல் பிளாக் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. தமாஷா அதையெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் காமெடி. ஸ்மால் கான்செப்ட் தான், பட் வெரி எஃபெக்டிவ். சூப்பரான படம். இன்னைக்கு செகண்ட் நைட் பேக் டு பேக். இன்னைக்கு ஜீவா நடித்த தலைவர் தம்பி தலைமையில் படம் பார்த்தோம். ஒரு குட்டி படம். இன்டர்வல் பிளாக்கே சீக்கிரம் வந்துச்சு. நான் நம்பவே இல்லை, என்னடா அது அப்படின்னு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போனதா டைம் போனதே தெரியலன்னு சொல்லலாம். ஒரே இடத்துல சாவு கல்யாணம் ரெண்டு பக்கம் பக்கம் இருந்தால் எப்படி நடக்கும் ஆமா அப்படிங்கிற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்போதுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தால் எந்த படமும் ஓடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த படம் ஆக்சுவலாக ஷெட்யூல் பண்ணி வர வேண்டிய டைமே தனி. இப்போ நிறையா ஷெட்யூல் தமிழ் மூவியில் மாறினதுனால பொங்கல் கிட்ட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே மித்த வந்த படங்கள் எல்லாத்த விடவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் சிம்பிளிசிட்டி வின்ஸ். சிம்பிளாக ஒரு கதையை எடுத்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, ஏன் போட்டு பெரிய சேஞ்சஸ் பண்ண அவசியம் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊரு கதை, அந்த ஊர் ஸ்லாங் எல்லாம் பயங்கரமா இருந்தது. தாண்டத்திலிருந்து ஒரு பையனோட ஃபேமிலி, கல்யாண பையனோட ஃபேமிலி வர மாதிரி போட்டிருப்பாங்க. தீம் வந்து என்னன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம். ஒருத்தர் வந்து ஊர் தலைவராக இருந்தாருன்னா அந்த ஊர் தலைவராக இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆகும் இஷ்யூஸ் வரும், மைனஸ் ஆகும் இஷ்யூஸ் வரும். ஒரே நேரத்தில் ரெண்டு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அந்த ஒரே நேரத்தில் வர ரெண்டுமே ரொம்ப சென்சிட்டிவா இருந்தா என்னதான் பண்றது அப்படிங்கறத ஷஹாதேவ் அப்படின்னு பேர் போடுறது. ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எழுதுறதுக்கு. மூணு ரைட்டர்ஸ் இருக்காங்க. மூணு ரைட்டர். இது வந்து ஒரு ரைட்டிங் டீம். ஏன்னா அது வந்து டைரக்டட் பை தான் அவர் பேர் இருக்கு. ரைட்டிங் டீம்லயும் அவர் இருக்காரு, இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் வந்ததே தெரியல. ஆமா, சூப்பரா இருந்தது. எல்லா ஆக்டர்ஸும் அவ்வளோ நேச்சுரலா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே எல்லாமே பக்கா லவ்லி. நான் கொடுக்குற மார்க்ஸ் வந்து 9 out of 10. அண்ட் சாங் மியூசிக் நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 8.5 out of 10 கொடுப்பேன். ஏன் அந்த 8.5 10 out of 10 அப்படி கொடுக்குறேன்னா, ஆக்சுவலா வந்து இந்த படம் இந்த லென்த்ல எடுத்தது கரெக்ட். இப்படிதான் எடுக்கணும், ரொம்ப போட்டு ஜவ்வா இழுத்தக்கூடாது. ஸோ எல்லாமே கரெக்ட். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டா ஒரு ஃபிலிம் சம்பந்தப்பட்ட ஒரு ரைட் பண்ற ஒரு ஆளா பார்க்கும்போது எனக்கு கரெக்ட் படுது. ஸோ 10 கொடுக்கலாம், தப்பு இல்லை. பட் ஏன் அந்த 8.5 அப்படின்னா, ஒரு ஆடியன்ஸா இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும்னு தேவைப்படுது. ஐ மீன் லைக் ஃபைன், ஐ மீன் அண்டர்ஸ்டாண்ட் அஸ் டெக்னிக்கலி எனக்கு புரியுது. ஏன்டா ஜவ்வா இழுக்கிறீங்கன்னு சொல்லுவோம் சில படம். சீக்கிரம் முடிச்சிங்க. எக்ஸாக்ட்லி அதான் அவங்க என்ன. இது வந்து ஒரு ஆடியன்ஸா தான் அந்த 1.5 தவிர டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆகும். பிளஸ் தான் நம்ம சொல்றோம். பிளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. படத்தை பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். ஆஸ் an animal lover எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால ஷிட்சு குட்டி பப்பி நிறைய டிராவல் பண்ணா கூட. அர்னால்ட் லவ்லி. அர்னால்ட் வந்து இந்த மூவில ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்சிருக்காரு. ஸ்டார்டிங் படமே அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு, முடிக்கும் போது அவர் தான் முடிக்கிறாரு. சோ கங்க்ராட்ஸ் டு சாய், செம்மையா நடிச்சிருந்தீங்க. நீங்க மார்க் சொல்லுங்க. மார்க் 9.9. ஓகே, அவங்க 9. இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து ஜீவா கம்பேக் பண்ண அப்பலாம் சொல்லுவாங்க, அப்பலாம் கிடையாது. அவர் கரெக்டா ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணா எல்லா படமுமே அவருக்கு பெஸ்ட் தான். அதுல ஒன்றும் மேட்டர் இல்லை. ஆல்ரெடி பிளாக்ல அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த டைமிங் எதையுமே எந்த ஃப்ரேமையுமே அவங்க வேஸ்ட் பண்ணல. ஒரு 10% வந்து என்னதான் பெஸ்டா பண்ணாலும் வேஸ்ட் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த 10% தள்ளி வச்சுக்கலாம். 90% கரெக்டா ஆன் டு த பாயிண்ட். எந்த இடத்துல நாங்களோ கரெக்டா அது லேண்ட் ஆயிருக்கு. காமெடி லேண்ட் ஆயிருச்சு, எமோஷன் லேண்ட் ஆயிருக்கு, அண்ட் டிராமா லேண்ட் ஆயிருக்கு. அண்ட் மொத்தத்துல தலைவர் தம்பி தலைமையில் ஒரு தமிழ்நாட்டில் நல்லாவே லேண்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். தேங்க்யூ. Bye. Bye.